உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு ஐக்கியப்படவும், உங்களிடத்தை கட்டளை வார்த்தை அறிவிக்கவும் தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நாம் சில நேரம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். எல்லாருமே பைபிளை நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க. அதனால நம்ம ஒரு புதிய தகவலை பைபிளில் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடியது, ஆனால் நம்ம சிந்தித்து அதுபடி வாழ்கிறோமா இல்லையாங்கிற ஒரு பரிசோதனை தான் நம்ம செய்ய போகிறோம். பொதுவாகவே இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லையா? நம்ம எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம். இப்போ ஆண்கள் யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னா வந்த உடனே சகோதரிகள் அப்பதான் ஒரு கறி குழம்பு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாரு, பாயாசம் இருக்கு. அப்ப அவங்க மனைவி கூப்பிட்டு திட்டுவாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது, பாயாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. முதல்ல கறி குழம்பு சாப்பிட்டோம், அப்புறம் சாம்பார் சாப்பிட்டோம், அப்புறம் ரசம் சாப்பிட்டோம், அப்புறம் மோர் சாப்பிட்டோம், அப்போதான் நீங்க என்ன செய்யணும், பாயாசம் இருக்குன்னு சொல்லணும், முதலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சரி, எல்லாத்துலயுமே ஒரு ஆர்டர் இருக்கு. அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் எதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்தப்போ எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ஆர்டரை மாற்றோம். சில சமயம் என் பையன் என்கிட்ட கேள்வி கேட்பான், முடி இப்படிதான் வெட்டணும்னு பைபிள்ல இருக்குதா, ஏன் கொஞ்சம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஆர்டர் இருக்கு. ஏன் நீ பெட்ரூம்ல படுக்கிற, பாத்ரூம்ல படுத்துக்கலாமே. எதற்காக சாப்பிடுறது கிச்சன்ல உட்காந்து இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும், போய் வராண்டால உட்காந்து சாப்பிடலாமே. ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறை, எல்லாமே பைபிள்ல கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும் பொழுது சிலவற்றை சில ஒழுங்குமுறையில செய்வது நல்லது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம். இன்னைக்கு வாழ்க்கைகள் எல்லாருமே ஏன் எங்க இருக்கு பைபிள்ல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்கிறாங்க. ஓகே, பைபிள்ல இல்லாதத நம்ம பைபிள்ல இருக்கிறது போல சொல்லக்கூடாது. ஆனா சில ஒழுங்குமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுப்பது அவசியம். சரி, இப்ப சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். புதிய பாடல முன்பு பின்புன்னு வரக்கூடிய வசனங்கள்லாம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுல என்னென்ன வசனங்கள் இருக்கு? முன்பு பின்பு, முன்பு பின்பு அப்படின்னு. இல்லைன்னா சில இடத்துல முன்பு அப்படின்னு வந்திருக்கும், அல்லது முதல்ல அப்படின்னு வந்திருக்கும், பின்புங்கிறது வந்திருக்காரு. அது மாதிரி ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, முன்பு நீ போய் சகோதரரோட ஒப்புரவாக, பின்பு காணிக்கை செலுத்து. வேற மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய நினைவு மெமரியை செக் பண்ணி பாருங்க. வாய்ப்பு இருக்கிறத தொண்டை வரையும் வந்துச்சான்னு சொல்லவும் முடியல. சரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 4 விஷயங்களை மட்டும் தான் நான் சொல்ல போறேன், நிறைய சொல்ல போறேன். எனக்கு ஆண்டவர் வழி கொடுத்தது என்னன்னா, நிறைய பேசு ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசு, மிச்சத்தை நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதனால என்னோட செய்தி அப்படிதான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடியும். ஆனா பேசுறது ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நம்ம குறிப்பா சொல்லிட்டு போய் வசனத்தை காமிச்சிட்டு போனோம்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாரம் முழுவதும் பேசுவார். அதனால நான் நிறைய பேச போறதில்ல. ஆனா பைபிள்ல இருந்து சில வசனங்களை காண்பித்து உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்ல போறேன். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பாருங்க. மத்தேயு 5, 23, 24 சகோதரர் சொன்ன வசனம் தான். இங்கே ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்டர் வைக்கிறார். முன்பு காணிக்கை அல்ல, பின்புதான் காணிக்கை. அப்போ முன்பு என்னது? ஒப்புரவாகு. நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு, எவன் வந்தா என்ன, எவன் இது பண்ண என்ன, யார் எப்படி இருக்கான்னு நான் ஊழியம் செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பேன்.
உடனே நீங்க கர்த்தர் காணிக்கையில விருப்பப்படலங்கிறது கிடையாது. கர்த்தர் எனக்கு காணிக்கை செலுத்துன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க ப்ரிஃபரன்ஸ், எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. நீங்க வாசி பாத்தீங்கன்னா, நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, ஓகே, இது பழைய ஏற்பாட்டினுடைய முறையில அந்த ஒரு உதாரணத்தோட இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகி. இதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் பிரதருக்கு அல்லது என்னுடைய சக சகோதரனுக்கு ஏன் மேல ஒரு வருத்தம், ஓகே, அவருக்கு என் மேல ஒரு வருத்தம். அப்ப நான் என்ன பண்றேன், அவர் ஞாபகம் வருது, அவர் இன்னைக்கு மனசு வருத்தப்பட்டிருக்காரு, அன்னைக்கு நம்மகிட்ட பேசலாமான்னு பேசாம இருந்தாரு, எப்போது நல்லா பேசுவார், ஏன் அவர் பேசல, ஏதோ மனசு கஷ்டமாயிடுச்சு போலுக்கு அப்படின்னு நினைப்பு நமக்கு வந்ததுன்னா என்ன சொல்றாரு, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு, பலிபீடத்தில் வைக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி வச்சுட்டு நீ என்ன பண்ண, உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு என்ன செய்யணும், ஒப்புரவாக்கணும், பின்பு என்ன செய்ய, ஆண்டவர் சொல்லல, தம்பி நீ காணிக்கையே போடணும், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லல. நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வந்திருக்கிற, நல்லது. ஆனா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குப்பா, நீ காணிக்கை வை, எடுத்துட்டு போன்னு சொல்லல இயேசு கிறிஸ்து. இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துட்டு போ, வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து யாரையும் வெளில போன்னு சொல்லல, எடுத்துட்டு போன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, நீ கொண்டு வந்தது நல்லதுதான், காணிக்கை செலுத்தணும், நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறாய், எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி வந்திருக்கிற, நல்லது. ஆனா என்ன பண்ணேன், இங்க வச்சு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, உன் சகோதரனோட நீ என்ன செய்ய, ஒப்புரவாக, ஒப்புரவான பின்பு நீ என்ன பண்ண, வந்து காணிக்கையை செலுத்துன்னு சொல்றேன். ஒப்புரவாக அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் சொல்லல, நீ அப்ப ஒப்புரவு வாங்கிட்டு நீ என்ன செய், எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுன்னு சொல்ற. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், இன்னைக்கு இதுதான் பிரச்சனையே. நமக்கு ஊழியர்கள் தான் முக்கியம் பிரதர், ஐக்கியம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். சகோதரன் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆண்டவர் முக்கியம். இது சில சமயங்கள்ல இது அதாவது எப்படின்னா முரண்பாடா இருக்கும். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனா என் வீட்டுக்காரரை நேசிக்க மாட்டேன். இது சரியா? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆனா என் வீட்டுக்காரரை நேசிக்க மாட்டேன். சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேன், ஆனா என் மனைவி இடத்துல என்ன செய்ய மாட்டேன், அன்பா இருக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் முரண்பாடு. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிற மாதிரி தான். எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்குள்ள கருப்பு கலர்ல வச்சிருந்தேன். நான் என்ன அர்த்தம், எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கணும், வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போடுற செருப்பு கூட வெள்ளையா இருக்கும், ஷர்ட் வெள்ளையா இருக்கும், எல்லாமே வெள்ளையா இருக்கும். ஆனா அவங்க சொல்லும் பொழுது எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வாங்குற பொருள், அவங்க போடுறது எல்லாம் கருப்பு கருப்பா போட்டுருக்காங்கன்னா, என்ன இவரு வெள்ளை பிடிக்குங்கிறாரு, ஆனா என்ன செஞ்சிருக்கிறாரு, கருப்பு கலரா வாங்கி வச்சிருக்கிறாரு. முரண்பாடு இருக்குது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் தான் முக்கியம் வரணும், ஆண்டவருக்கு சொல்ற வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஆனா என்ன செய்யணும், வாழ்க்கையில முரண்பாடா இருக்கிறோம். முதல்ல நீங்க ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், என் கணவனை நேசிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கல. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே யாருதான், ஆண்டவர் தான். மனைவியிடத்திலே அன்பு கூறுங்கள் சொன்னது யாரு, கர்த்தர். அப்ப நீ மனைவியிடத்தில் அன்பு கூறல, கர்த்தருக்கு அன்பு கூறுறேன்னா அது உண்மையானது கிடையாது. அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு பாருங்க, சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். அதனால என்ன பண்றான், அவன் தந்திரமாக அல்லது அவன் ஒரு வஞ்சனையாக நம்மளை வஞ்சிக்கும்படி நம்முடைய ஐக்கியத்திற்குள்ளே பிரச்சனை என்னும் விலையை விதைச்சிட்டு போயிடலாம். இந்த தமிழ்நாடு சொல்லுவாங்க, நீங்க ஒரு சர்வே பேர் எடுங்க, இந்த சகோதர சபைகளை சர்வே எடுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சபைகள் இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி சபைகள் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? வருத்தத்தோடு சொல்லுகிறேன், 40 வருடத்துக்கு முன்பதாக இருந்த ஐக்கியம், அந்யோன்யம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு சபையில இருக்கிறவங்க தான் மாமா அத்தை அப்படின்னு சொன்ன காலங்கள்.
ஈவன் நம்முடைய பிள்ளைகள் கூட ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம சபையில இருக்கிறவருடைய வீடுகளுக்கு உரிமையா போகும், உரிமையா போய் எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரே ஐக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சகோதரோட வீட்டுக்குள்ள போற அளவுக்கு நமக்கு உரிமை இல்லை, தைரியமும் இல்லை. எதுக்கு பிறகு நாங்க போய்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி காலங்கள் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே பிரிவினையை சாத்தான் தந்திரமாக விதைச்சுட்டான். ஏன் நமக்குள்ள பிரிவினையை கொண்டு வரான்? யோசிப்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு இருக்கிற பணம் அன்னைக்கு கிடையாது, யாருமே கிடையாது. ஏதோ 1000 பேர்ல ஒரு விசுவாசி பணக்காரங்களா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு பணம் கிடையாது, எல்லாம் அந்யோன்யம், ஒரே ஐக்கியம் நிறைய இருந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே மாறிடுச்சு. இது சாத்தான் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கிங்க எல்லாரும், இது சாத்தான் செய்யக்கூடிய தந்திரம். இன்னைக்கு குடும்பங்கள்ல நிறைய டிஸ்பியூட் வருது, பிரிவுகள் வருது. இந்தியாவுல சட்டத்தின்படி பார்த்தால் யார் அதிகமாக விவாகரத்து செய்யறாங்க, டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா டிஸ்பியூட் அதிகமா இந்தியாவுல எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது அதிகமா கிறிஸ்தவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த தாக்குதல்? ஏன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கிறான் அப்படின்னா சாத்தான் தாங்க இன்றைக்கு அந்த குடும்ப ஜீவிதத்தை என்ன செய்யறான், தகர்த்து போடுறான். அதாவது தேவன் எதையெல்லாம் ஸ்தாபித்தாரோ அதையெல்லாம் சாத்தான் என்ன பண்றான், தகர்க்கிறான். நேரா இல்ல, வஞ்சித்து. எப்படி ஏவாளை தேவன் இப்படி சொன்னதுண்டோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல ஒரு கேள்வியை போட்டு ஏவாளை பாவம் செய்ய பாவத்திலே விழ செய்யறானோ அதே போலதான் குடும்பத்தையும் சபையும் அவன் என்ன செய்யறான், தந்திரமா பிரிக்கிறான். இதுக்கு நம்ம என்ன கொடுக்க கூடாது. தேவன் பரிசுத்தமாக உண்டாக்கின முதல் ஸ்தாபனம், அதாவது முதல் ஒரு உருவாக்கினார் சொன்னா ஃபேமிலி தான் உருவாக்குன. இப்ப அங்கதான் சாத்தான் என்ன பண்றான், அட்டாக் பண்றான். கணவன் மனைவி சேராம, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்ன செய்யறான், குடும்பத்தை பிரிக்கிறான். அதுல அவன் சக்சஸ் ஆயிட்டான். அடுத்தது அவன் என்ன பண்றான், தேவன் அடுத்தது நிறுவனம் என்னது, இந்த சபை. அதுக்குள்ளேயே என்ன செய்யறான், அவன் உலகத்தை பிரிக்கணும். இப்ப சாத்தா நம்மள்கிட்ட ஊழியம் செய்யாத அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, எப்பா நீங்க போய் ஊழியெல்லாம் செய்யாதீங்கப்பா, சுவிசேஷத்தெல்லாம் அறிவிக்காதீங்க அப்படின்னு சொன்னா போடா சாத்தான், சப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவோம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், தந்திரமா இப்ப சபையில் ஒன்றா இருக்கணும், எல்லாருமே ஒரு மனப்பாட்டோடு ஒன்னா இருக்கும், ஒரே ஸ்பிரிட்ல இருக்கும். நமக்குள்ள என்ன பேசுவோம், நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தலாம், என்ன நம்ம விசுவாசிகளுக்குள்ள நம்ம ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணலாம். நம்ம இந்த பகுதிகளில் எங்க வீட்டை மையமா வச்சு எங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஊழியர் பகுதிகளில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உட்படுவாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க இந்த மாசம் எங்க வீட்டுக்கு வந்துடுங்க, எங்க பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நான் கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்க இங்க வச்சு என்ன செய்யுங்க, காஸ்பல் மீட்டிங் நடத்துங்க. இப்படிதான் நல்லா போகும். அப்ப சாத்தான் பார்க்கலாம், இவங்க ஒன்னா இருந்தாதானே இதெல்லாம் செய்யறாங்க. ஒருமனத்தோடு ஒற்றுமையா இருக்கும்போது என்ன நடக்குது, ஊழியம் நடக்குது. அப்ப ஊழியத்தை கெடுக்கணும், அவருடைய நோக்கம் உங்களை இல்ல, ஊழியத்தை கெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அப்ப சொல்லுவான், நம்மள்டே சொல்லுவான், என்ன சொல்லுவான், இதெல்லாமே உண்மைதாங்க, நான் சொல்றது உண்மை. சாத்தான் இன்னொரு ஒரு சகோதரனை, இன்னொரு ஒரு சகோதரியை பயன்படுத்தி தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், ஏயா நீ இந்த சபையில ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க, உன்னைய மதிக்கிறாங்களா அப்படின்னு என்ன செய்வான் சாத்தான். ஒரு சகோதரையோ ஒரு சகோதரியையோ கொண்டு பேசுவான். இதான் யதார்த்தம். ஈவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுறதுக்கு சாத்தான் யாரை பயன்படுத்தினான், பேதுருவை பயன்படுத்தினான். இயேசு கிறிஸ்து சரியா அடையாளம் கண்டுபிடிச்சாரு. முன்னாடி இதே பேதுருவை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்க யாருன்னு என்னை சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ ஜனங்கள் எலியான்னு சொல்றாங்க, எலிசான்னு சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, மோசேன்னு சொல்றாங்க, அப்படிலாம் சொல்றாங்கப்பா. சரி நீங்க யார், நான் யாரும், நீங்க யாரு என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்டப்ப பேதுரு சொன்னாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன்.
அப்ப பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பேதுருவே நீ பாக்கியவான். ஆனா அதே இயேசு கிறிஸ்து அதே பேதுரு கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு கிறிஸ்து பேதுரு வந்து சொல்றாரு, நீங்க பாடுபடக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ சாத்தான் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. ஒரே மனிதன், அதே பேதுரு அதே இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவால பாராட்டப்படுகிறார். ஆனா அதே நேரத்துல பேதுருவை சாத்தான் என்ன பண்ணான்? பயன்படுத்தினான். நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்முடைய சபையுடைய வளர்ச்சி, ஊழியத்தினுடைய வளர்ச்சி சாத்தானால கொடுக்க முடியாது. அவன் நேரடியா வந்து சொன்ன நீங்க எல்லாம் அப்பாலே போய் சாத்தான்னு சொல்லிடுவீங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? தந்திரமாக நமக்குள்ளே வேற்றுமை என்கிற விதைகளை விதைத்து விட்டு போய்விடுகிறான். நாம் அதை தண்ணீர் ஊற்றி வளர்த்து பிரிச்சோம். இதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால சாத்தான் தந்திரமானது நமக்கு தெரியும். நமக்குள்ள ஒரு சிந்தனை வருதா? அப்ப யாராவது வந்து சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் அந்த சபையில ஒரு பொறுப்பு கிடையாதா, நீங்க சும்மாதான் இருக்கீங்களா? அப்படி சொன்னாங்கன்னா கூட கர்த்தர் என்னை சும்மா இருக்க சொன்னா நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு பதில் சொல்லுங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? ஆமா, நம்ம இத்தனை வருஷம் அந்த சபைக்கு வரோம், இப்ப வந்தவங்க பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, இப்போ வந்தவங்க என்னென்னமோ செய்யறாங்களே, அப்புறம் நம்ம இருக்கு சில சமயம் விசுவாசிகள் சொல்றாங்க, நீங்க அந்த சபையில டம்மியா இருக்கீங்களா? இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்றேன். எங்க சபையில வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன், அமைதிதான் இருக்கேன். சில பேர் கேட்கலாம், என்ன நீங்க வெளியில போனா எல்லாம் முன்னாடி இருக்கீங்க, பேரில் உட்காந்து டம்மியா? டம்மியா டம்மி தான், எங்க போனாலும் டம்மி தான். நம்ம டம்மியா இருக்கிறவங்க கர்த்தர் பயன்படுத்துறோம். கர்த்தர் எங்க பயன்படுத்துறோம்? அங்கே அமைதியா இருக்க சொல்றாங்க, அமைதியா இருக்கும். இங்க வேலை செய்ய சொல்றாங்க, வேலை செய்யும். அவ்வளவுதான். இதுல சுயம் சாதனை. சுயம் சாதனைன்னா சாத்தான் அதை பயன்படுத்தி நம்ம பிரிவினையுடைய ஆயுதத்தை கொண்டு வருகிறோம். ஆனா நம்ம எல்லாருமே கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே நம்ம மனிதர்கள். எனக்கு வெள்ளை கலர் பிடிக்கும், உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும். சில சபைகள் பார்த்தீங்கன்னா கலர், சபைக்கு என்ன கலர் அடிக்கிறதுங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கலர் தான் அடிக்கணும், இல்லை ஒயிட் அடிக்கணும். ஒரு குரூப் சொல்லுவோம் ஒயிட் எல்லாம் அடிக்கக்கூடாது, வேற கலர் தான் அடிக்கணும். சில விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்துப்போம். நான் சொல்லலாம் கேட்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது எல்லாமே சகோதர சிநேகத்தை சாத்தான் தந்திரமாய் சீர்குலைத்து விட்டான். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, எல்லா இடங்களையும் போய் பாருங்க. நான் சொன்ன மாதிரி சர்வே எடுத்து பாருங்க. ஒரு சபையில இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, அது நிக்காது. நாம தான் தீர்மானம் எடுக்கணும். நமக்குள்ளே பிரிவினை வராமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஜெப குறிப்புகள்ல அப்படியே நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப சீசர்களுக்காக செய்த ஜெபத்துல, ஆண்டவரே நான் இவங்க அனுப்புறேன், அவங்கள டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, அவங்க தேவையை சந்திங்க, அவங்க நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருக்க பிதாவே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாருன்னு கேட்டா எங்கேயுமே அப்படி ஒரு வசனம் இருக்கவே கிடையாது. ஆனா சீசர்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்துல, பிதாவே நாம் ஒன்றாயிருப்பதை போல இவர்கள் என்ன பண்ணணும்? ஒன்றாயிருக்கணும். ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தெரியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்பவே சீசர்களுக்குள்ளே ஒரு மனப்பாடு இருந்துதான்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்தது, போக போக அது தேய்ச்சி போச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, எப்ப நான் பிதாவிடத்துல போக போகிறேன் அப்படின்னு அந்த சீட்ல யார் உட்காருதுங்கிற பிரச்சனை சீசர்களுக்குள்ள வந்தது. இவங்க வழியில போகும்போது கூட சண்டை கொடுக்குறாங்க, யார் முக்கியமான ஆள், யார் அதுல முதன்மையா இருப்பது. இவன் இயேசு கிறிஸ்து இருந்தப்பவே 2 சீசர்கள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க வந்து மேல இருக்கும்போது என்னுடைய பையன் ஒருத்தன் உங்களுக்கு வலது பாசத்திலையும் இன்னொருத்தன் இடது பாசத்திலையும் உட்காரணும். அப்ப மற்ற சீசர்கள் அமைதியா இருந்தாங்களா? நீங்க சுவிசேஷத்தை வாசி பாத்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாருக்கும் என்ன வந்தது? கோபம் வந்து. இருக்கிறோம், நீ அம்மாவை கூட்டு வந்து நீ மேல வந்து வலது பக்கத்துல இடது பக்கத்துல நாங்க எங்க உட்காருவோம்? சீசர்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. ஒரு அவங்க வர வழியில கூட சண்டை போட்டப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன பேசிட்டு வந்தீங்க? ஏன்னா அவருக்கு தெரியும் நான் பேசுறாங்க. ஆனா அவங்க சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களை சொல்லி கொடுத்தாரு. முதன்மையா இருக்கணும், நீ என்ன செய்யாத விரும்புவாங்க. அவர் ஒரு துண்டை எடுத்து
அவர் இடுப்புல கட்டிக்கிட்டு சீஷருடைய கால்கள் எல்லாம் கழுவி அவர் காண்பித்தார். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒருவர் ஒரு காலை கழுவி விடுறாருன்னா அவர் அடிமைங்கிறது அர்த்தம். ஒரு பாத்திரத்தை வச்சு அவங்க 2 பாதங்களை கழுவி விடுவாங்க. அது அடிமை செய்யக்கூடிய வேலை. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அதை செய்கிறார். அவங்களுக்கு செஞ்சுட்டு சொல்றாரு, போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் பாதங்களை கழுவுவேன். ஆனால் நீங்க இதனால எவ்வளவு தாழ்மையா இருக்கணுங்கிறத படிச்சீங்கன்னு சொன்னாங்க. இந்த சீஷர்கள் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத காலகட்டத்துல யாரும் முதன்மையா இருக்கணும்னு அடிச்சுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஈவன் நீங்க சுவிசேஷத்துல வாசிப்பீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களை யாராவது முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிடராக தமிழ்ல பணிவிடைக்காரனாக இருக்கிறவன், வேலைக்காரனாக இருக்கிறவன் இருக்கும். ஆனா கிரேக்க வார்த்தையில் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களிலே நீங்க ஒரு 5 பேர் இருக்காங்க முதன்மையா, அதுல நீயும் ஒரு சின்னதா இருக்கணும்னு சொன்னா நீ எல்லாருக்கும் ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக இருக்கிற. ஆனா நீ நம்ம நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் அடிமையா இருன்னு சொல்ற. ஆண்டவர் தாழ்மை சொல்லி கொண்டு போனார். எதுக்கு? ஒருமனப்பாட்டுக்கு, ஐக்கியத்திற்கு தாழ்மை அவசியம் என்பதை அவர் சொல்லி கொண்டு போனார். இன்னைக்கு நமக்குள்ள ஏன் இந்த சகோதர ஐக்கியம், ஒருமனப்பாடு, ஒப்புரவாகுதல் இல்ல தெரியுமா? ஏன்னா சுயம் சார்பு. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி இந்த நான்ங்கிறது மறித்தால், நான்ங்கிறது சிலுவையில் அடிக்கப்பட்டாலே ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப உங்களை மதிக்கிறேன், என்னையும் மதிக்கணும், நான் தான் செத்து போயிட்டேனே, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால என்ன? ஒரு இடத்துல நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்றதுக்காக. அவங்க வீடு கிரக பிரவேசம் சொன்னாங்க, கூப்பிட்டுனாங்க, போயிருந்தேன் பழக்கத்துல. அப்ப அவங்க, நான் சும்மா போய் உட்கார்ந்து வந்தேன், ஒரு பிரேயர் கொடுக்கல. எனக்கு அது ஒரு விஷயமா தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த சபையில ஒரு 2 கூட்டம் சண்டை நடந்திருக்கு. அவர் அவ்வளவு லாங்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஊழியக்காரரு, அவருக்கு நீங்க எப்படி ஜெபம் கொடுக்காம விடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க, அவர் நம்ம பையன்பா, புரிஞ்சுக்குவாரு, அதனாலதான் அவரை விட்டுட்டோம், கோச்சிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்தோம். அப்ப அந்த சபையில இருந்து 2 பேர் பேசி கன்க்ளூஷன்ல எனக்கு போன் பண்றாங்க, அதை நம்ம வருத்தம் தெரிவிக்க உங்களுக்கு ஜெபம் கொடுக்கல. நான் சொன்னேன், நீங்க ஜெபம் கொடுக்கல, நான் ஜெபம் பண்ணி உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே அவங்க கட்டின ஒரு புது வீட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஈவன் முடிஞ்ச பிறகு கூட அந்த வீட்டால் அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண தான் வந்தேன். ஏன் நான் ஜெபம் பண்ணல நீங்க சொல்றீங்களே? இல்ல மேடையில கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்றது. நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு விஷயமா வருது. எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் தான், மேடையில பண்ணாதான் ஜெபமா? இல்ல அன்னைக்கு மேடைக்கு கூப்பிட்டாதான் மரியாதை கொடுக்கப்படுகிறேன் அர்த்தமா? அதெல்லாம் கிடையாதுங்க. மரியாதை என்பது இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், ஜெபம் பண்றதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாமே ஆண்டவருக்காக செய்யக்கூடிய வேலைகளை உடைய, ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக, மதிப்பு கொடுப்பதற்காக இதெல்லாம் நடக்கல. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நினைப்பாங்க பிரசங்கம் பண்றவங்க பெரியாரு, கேட்கறவங்க எல்லாம் சரியாது. உண்மையிலுமே கிடையாது. நீங்க தான் உட்கார்ந்து வசதியா கேட்டுட்டு இருக்கீங்க. பிரசங்கம் பண்ற நான் தான் தண்டனை வாங்க நின்று பேசிட்டு இருக்கேன். இதான் ஊழி. இதை புரிஞ்சுக்கணும், சரியா? இதுல முக்கியமான ஆள் கிடையாது, சேவை செய்யறோம், அவ்வளவுதான். அதனால நீங்க சுலமா உட்கார்ந்து கேட்கறீங்க, நான் என்ன பண்றேன், நின்று பேசுறேன். இதுதான் ஊழியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த சுயம் மொத்தமா செத்துனுச்சுனாலே நமக்குள்ள என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். அப்போ முதல்ல நான் பாட்டு பாடுறேங்க, நான் கத்துக்கு காணிக்கை கொடுக்குறேங்க, நான் ஊழியம் செய்யறேன், இதெல்லாம் 2வது. முதல்ல நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்குதா? சபை விசுவாசிகள் ஐக்கியம் இருக்குதா? அது ஒப்புரவாகுதல் தான் எனது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சாதாரண இடம் கொடுக்காது. எபேசியர்கள் வாசிக்கும் பொழுது பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீர்கள். இடம் கொடுத்தீங்கன்னா ஏறி டிராவல் பண்ணணும். பிசாசுக்கு நீங்க ஒரு சின்ன கேப் கொடுத்தீங்கன்னா, இப்ப சபை பிரிகிறதெல்லாம் நீங்க போய் பேசி பாருங்க, என்னதாங்க அப்படி பிரிஞ்சுட்டீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒண்ணுமே இருந்திருக்க. அது அந்த ஒன்னும் இல்லைங்கிறத புரியுறதுக்கு 20 வருஷம் ஆயிடும், 40 வருஷம் ஆயிடும். என்னங்க பெரிய பிரச்சனை? ஒண்ணு இல்ல. அவர் ஏன் கேட்டார், ஏன் சேர உட்காரு கீழே உட்காருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன போச்சு? என்ன எப்படி அவர் கீழே உட்காருன்னு சொல்லலாம்? சின்ன சின்ன விஷயம்.
சுயம் செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒப்புரவாகுதல், நம்மளோட ஒரு ஐக்கியம் பெருசா. அப்ப ஆண்டவருக்கு எதுங்க முக்கியம்? ஊழியம் கிடையாது. ஆண்டவருக்கு முதல்ல இது ஊழியம் முக்கியம் கிடையாதுங்கிறது. ஐக்கியத்தை விட ஊழியம் பெருசாக கேட்டா ஊழியம் செய்யணும், காணிக்கை கொடுக்கணும், கர்த்தருக்காக செயல்படணும், அதெல்லாம் நல்லது. ஆனா அது ரெண்டாவது. கர்த்தருக்கு முதல்ல எது முக்கியம்? ஐக்கியம். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாம நம்ம கர்த்தருக்காக அதை செய்யறேன் எது செய்யறேன்னா ஆண்டவர் சொல்றது வேண்டாம். சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு, ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்வாரு, உங்களுடைய ஊழியம் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஆர்டரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நான் ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இதெல்லாம் விளக்கி சொன்னேன்னா, நம்ம மனசுல ஆழமா பதிய வேண்டியது முதல்ல சர்வீஸ் அல்ல, முதல்ல கிஃப்ட் அல்ல, முதல்ல சகோதரனோடு உள்ள ஐக்கியம், ஒப்புரவாகுதல் தான் மிக முக்கியம். அதை விட எனக்கு சகோதரன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னுடைய ஊழியம். ஓகேவா? சோ நம்ம முதலாவது புரிஞ்சுக்க வேண்டியது சகோதரன் எனக்கு முக்கியம், ரெண்டாவது தான் ஊழியம். இன்னைக்கு நமக்கு சகோதரன் வேணா, ஊழியம் தான் முக்கியம் நினைக்கணும். ஆனா ஆண்டவருடைய ஆர்டர் இதுதான், அவர் வைத்திருக்கிற ஒழுங்கு இதுதான். முதல்ல சகோதரன், ரெண்டாவது தான் ஊழியம். ஓகே. அதே போல ரெண்டாவது விஷயம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு திரும்பிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகே. இப்போ இங்க முதல்ல என்ன பண்ணணுமா? முதலாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அப்பொழுது ஓகே, அப்பொழுதுனா அதுக்கப்புறம் என்னது நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படுமா. இப்ப இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? எப்பா, முதல்ல ஆவிக்குரிய விஷயங்களுக்கு கொடுங்க, ரெண்டாவது தற்காலிகமான விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தற்காலிகமான விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் முன்னாடி, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு ரெண்டாவது. ஓகேவா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு அது தப்பு. முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அடுத்தது அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆவிக்குரிய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலே உலக பிரகாரமான விஷயத்துக்கு தேவன் என்ன செய்வாரு? முக்கியத்துவம் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்துறோம், மிச்சம் 6 நாள் என்னது எனக்கு. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு நாள் 12 மணி நேரம், அதாவது காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. ஓகே, 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம். அடுத்தது நைட்டு ஒரு 9 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவ்வளவு மணி நேரங்கள்ல என்ன பண்றீங்க? காலைல எழுந்திருக்கிறோம், பிரஷ் பண்றோம், முகம் கழுவுறோம், அடுத்தது டீ குடிக்கிறோம். ஓகே, அடுத்தது சாப்பிடுறோம், குளிச்சு ரெடி ஆகும், வேலைக்கு போறோம். இந்த காலையில இவ்வளவு நேரத்துல எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுப்போம்? எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? ஒரு காலத்துல அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது படிச்சுட்டு போவாங்க. இப்ப இந்த மாதிரி காலங்கள் வந்தோம்னா என்ன ஆகி போச்சு? அந்த காலங்கள்ல அந்த 5க்கு கீழே என்ன வசனம் இருக்கோ அதை படிச்சுட்டு வசனம் படிச்சுட்டு போயிடுறாங்க. அது படிக்கலாம். என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வு. கோயில ஏதாவது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாரோ, இன்னைக்கு ஏதாவது விளங்காம போவோமோ, இல்ல நாங்க ஆபீஸ்ல ஏதாவது நம்ம திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போறோம். ஆண்டவர் நீங்க கொடூரமானவரெல்லாம் பார்க்காதீங்க. அவர் இறக்கம் உள்ளது. நீங்க படிக்கலங்கிறதுக்காக அவர் என்ன செய்ய மாட்டாரு. அவர் எப்பயுமே கெடுதி செய்யக்கூடிய தேவையே கிடையாது. அப்படி பயந்து நீங்க படிக்காதீங்க. சரி, இப்ப காலையில அதிகபட்சம் நிறைய பேர் ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு போறாங்க. சில பேர் அந்த 1 வருஷம் தான் படிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஆபீஸ் போறோம், ஆபீஸ் வேலையெல்லாம் பார்க்கறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம், சாயங்காலம் ஆயிடுது. திருப்பி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்க? குடும்ப ஜெபம், அதுல ஒரு பகுதியை வாசித்து ஜெபம் பண்ணி படுத்துவாங்க. இதுல சபையில ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வந்து ஒரு செய்தி கேட்குறீங்க. இவ்வளவுதான் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய நேரம். எத்தனை பேர் உங்களை திருப்தியா சொல்ல முடியும்? ஆண்டவருக்காக நான் எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடுக்குறேன்.
அவருக்கு தாங்க முதலிடம் கொடுக்கிறேன், அவரை தாங்க நான் தேடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? கணக்கு போட்டு பார்த்தா இந்த உலகத்துக்காக தாங்க வேலை செய்யும். வாழ்க்கைக்கு தான் பணம் தேவை ஒழிய பணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சம்பாதிக்கணுங்கிறதே தெரியாம சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சில நண்பர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து இந்த பணம் மாற்றம் மதிப்புள்ள செய்யணும்னா இந்த 2000 ரூபாய் கொடுத்து எல்லாம் மாத்திக்க சொன்னாங்க. அதுல ஒருத்தர் 2000 ரூபாய் கட்ட மறந்துட்டாங்க மாத்துறது. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் கழிச்சு வீடை சுத்தம் பண்ணும் போது அவருக்கு 2-3 2000 ரூபாய் கட்டு கிடைக்குது. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் போட்டாங்க. அப்ப அதை பத்தி நான் கேட்ட உடனே நினைச்சேன், இதுக்குப்பா நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு வச்சது செல்லா காசா மாறி போச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியும் பணம் பொருள் இது எல்லாமே தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. ஏதாவது நிரந்தரமானது இருக்கா? எதுவுமே நிரந்தரம். உலகத்துல நம்ம பார்க்கிற எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. என்னதான் நீங்க முடிக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒண்ணு முடி கொண்டு போயிடும், இல்ல அது வெள்ளையா மாறி போயிடும். ஏதோ ஒண்ணு நடக்குது. எல்லாமே மங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். ஆனா இந்த தற்காலிகமான வாழ்க்கைக்கு தான் நம்ம நிறைய நேரங்களை செலவிடுகிறோம். ஆவிக்குரிய விஷயங்களுக்கு சும்மா ஏதோ திருப்திக்காக யாராவது கேள்வி கேட்டக்கூடாது, படிச்சுட்டியா அவசரம் படிச்சுட்டேன்னு சொல்றதுக்காக படிக்கும். இதாங்க பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பணம் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில நிம்மதி. நான் சொல்றேன், எத்தனையோ விசுவாசிகள் கூட சொல்லியிருக்காங்க, தம்பி நான் ஓடி அந்த காலத்துல அங்க ஓடி இந்த நாட்டுக்கு ஓடி அந்த நாட்டுக்கு ஓடி போய் சேர்த்து சம்பாதிச்சு வச்சேன், இப்ப நான் சேர்த்து வந்தது என் பிள்ளைய காப்பாற்றுவாங்களா இல்லையானே தெரியலையே, என் கண்ணுக்கு முன்னாடியே இதெல்லாம் வீணா போயிடணும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அப்ப பணம் நிம்மதியை தருவோம் ஓடுன அதே மக்கள் இப்ப அதை அடைந்தவருடைய நிம்மதி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில அர்த்தம் உள்ளதா இருக்கும். வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆண்டவர் அப்படி சொல்லுங்க, வேலை செய்யுங்க, ஆனா அது நம்முடைய வாழ்க்கையா மாறக்கூடாது. என்னுடைய வாழ்க்கைக்காக நான் வாழ்வதற்காக எனக்கு பணம் தேவை, ஆனா பணத்துக்காகவே என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதல்ல கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுங்க, இந்த உலகத்துல மற்றதெல்லாம் தானா வரும். அடிப்படை தேவைகளை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். நம்ம முதல் முன்னுரிமையை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா அந்த தேவைகளை சந்திப்பார். அதான் மேல உள்ளதான் சொல்றாரு, நீங்கள் உடைக்காகவும் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காக நீங்க என்ன செய்யப்படாதீங்க, கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைப்பதும் இல்லை. நம்ம சிந்திச்சு பாருங்க. ஆமா, காக்காக்கு எங்கேயாவது டிராக்டர் இருக்கா? காக்காக்கு எங்கேயாவது வயல் நிலம் இருக்குதா? காக்காக்கு எங்கேயாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா சேர்த்து வைக்கிறதுக்கு? இல்ல அந்த காலத்துக்கு கதையில சொல்லுவாங்க பணம் இருக்குதா? இல்லையே. கொரோனா காலத்துல செத்து போச்சு எல்லாமே. மனுஷன் வெளியிலே வரல, நாய் எங்கேயாவது செத்து போச்சா? எங்கேயாவது நியூஸ் படிச்சீங்களா? கொரோனா வந்ததுனால் ஃப்ரைட் ரைஸ் கடை இல்லை, தெருக்கடைகள் இல்லை, உணவுக்காக நாய்கள் பஞ்சத்திலே செத்து போனது அப்படின்னு செய்தி ஏதாவது வந்துதான்? யார் போசிச்சா? நான் யாரோட இருக்கேன் போய் சாப்பிட போறாங்க, யார் போடல. அப்ப யார் காப்பாத்துறான்? கர்த்தர் காப்பாத்துறாங்க. அப்ப ஆகாயத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமே தேவன் உணவு கொடுப்பார். அதை விட விசேஷமாய் படைத்த உங்களுக்கும் எனக்கும் அடிப்படை தேவைகளை சந்தியாமல் விட்டுவாரா? கிடையாது. இது பிரச்சனை இதுதான். நம்ம சொல்லுவோம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவோம், ஆனா கர்த்தரின் தேவைகளை சந்திக்கிறாருன்ற நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை முரண்பாடு. உலகத்தில் உள்ளவங்க அதனாலதான் பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும், வீட்டுல பைபிள் வச்சிருக்கிறோம், வசனம் வண்டியில எழுதி போட்டுருக்கோம், இதுதான் வித்தியாசம். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கேட்ட கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறை காண்பிக்கணும். இந்த பூமி எங்களுக்கு தற்காலிகமானது, நிரந்தரமாக நாங்கள் இந்த பூமியை வாழப் போகிறது இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கை முறை காட்டணும்.
உலகத்துல மனுஷன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், நம்மளும் ஓடுறோம். 10 காசு விட்டு கொடுக்க மாட்டான் உலகத்துல ஓடுறவன், நம்மளும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப என்ன காமிக்கிறோம்? ஏன்னா பூமி தான் நிரந்தரம்னு காமிக்கிறோம். அப்ப வீடு வச்சுக்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பாவம் இல்லையா? ஆண்டவர் பூமியில எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. இவன் வேறு விதத்துல வச்சு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே வசதி படைத்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க. வசதியா இருக்கிறதோ அனுபவிக்கிறதோ தப்புன்னு சொல்லல. ஆனா அது உடைய வாழ்க்கையாக மாறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது கூட சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுக்காக நீ கண்டனம் பண்ணணும்னு சொல்லல. அவங்க ஆவிக்குரிய நிலையிலையும் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல அவங்க நம்பிக்கை வைக்க கூடாது. அதை கொடுத்த நிலையான தேவன் மேல ஐஸ்வர்யம் அவரை நம்பிக்கை வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கிறாரு. ஒழிய பொருள் வச்சிருக்கிறது பாவம்னோ பணம் வச்சிருக்கிறது பாவம்னோ பைபிள் சொல்லல. ஆனா நம்முடைய முன்னுரிமை எல்லாம் பணமா மாறக்கூடாது. அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல ஆவிக்குரிய விஷயம், இரண்டாவதுதான் உலக பிரகாரமான விஷயம் என்பதை ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். சரி, மூன்றாவதாக முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதல்ல எதை பண்ணணும், ரெண்டாவது எதை பண்ணணும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும். நீ கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது. இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதற்கு மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட மாயக்காரன். இங்க ஒரு ஆள் சொல்றாரு, முன்பு என்ன பண்ணணும்? முன்பு உன் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையை பார்க்கலாம், அடுத்தது அடுத்த வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையை பார்க்கலாம். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்போர்ட்ஸ்ல சட்டையில 1000 ஓட்டை இருக்கும், அதை பார்க்க மாட்டோம். அடுத்தவன் சட்டையில என்ன ஓட்டை இருக்குன்னு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஒன்றையும் கரெக்ட் பண்ணிக்கோ, அடுத்தது என்ன பண்ணு? அடுத்தவனை. இன்னைக்கு நமக்கு தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆர்டர் மாத்தி தான் பண்றோம். எப்பயுமே அடுத்தவங்க தான் அட்வைஸ், நமக்கு கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம், புதுசா டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறவங்களுக்கு, சக்கரை நோய் வந்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை, வாக்கிங் போயிடுங்க, கரெக்டா மாத்திரை போடுங்க, கரெக்டா சாப்பிடுங்க. நீங்க பண்றீங்களா? நான் பண்றதுல நீங்க பண்ணுங்க. இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வரும். நான் ஆண்டவருக்கு சரியா வாழாம மத்தவனை வாழுன்னு சொன்னா எடுக்கூடாது. நான் சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய அநேக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விலகி போறதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நம்ம. நிறைய பெற்றோர்கள் என்ன தெரியுங்க, நான் வேலைக்கு போவேன், என் பையன் கூட்டத்துக்கு போவோம். நடக்குமா? நாம கூட்டத்துக்கு வந்து கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காம நம்ம பிள்ளைகள் வரும்னு நினைச்சா அது முட்டாள்தான். நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கறேனோ அதை என் பிள்ளைகள் முன்னுரிமை கொடுப்பார்கள். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் ஆவிக்குரிய நிலையில இல்லை பிரதர், என் பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில இருக்கட்டும். அது நடக்குமா? நடக்க. அப்ப ஆண்டவர் என்ன ஆர்டர் சொல்றாரு? முதல்ல உன்னை கரெக்ட் பண்ணுவா, அடுத்தது நீ என்ன பண்ணு? அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணு. சரி, கிறிஸ்தவ சமுதாயத்திலே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் சொன்னா இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது என்ன வசனம்? வாசிங்க. மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஓகே, இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவ சமுதாயத்திலே தவறா வியாக்கியானம் செய்யறாங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கலாம் பிரதர், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது பிரதர், நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளியும் தீர்க்கக்கூடாது. சரி, ஆண்டவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க இந்த கான்டெக்ஸ்ட படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ச்சியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை, அப்படின்னா நீ யாருடைய தவறையும் சுட்டி காண்பிக்காதன்னு சொல்றாரா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்துல சொல்லலை, வசனம் அதனுடைய அர்த்தத்தை சொல்லலை. எப்பயுமே புரிஞ்சுங்க, வேத வசனத்தை நமக்கு தகுந்தாப்புல விளக்கம் சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்பயுமே ஒரு வசனத்தை படிக்கணும்னா அதுல மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது, கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம வசதிக்காக நம்பர் போட்டிருக்காங்க. பவுல் கடிதம் எழுதும் போது இல்ல மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது நம்பர் 1 வசனம் அப்படின்னு அவரு போடல. இது நம்ம எடுத்து ரெஃபரன்ஸ் படிக்கிறதுக்காக அதிகாரங்களாக நம்பராக பிரிக்கப்பட்டது. ஓகேவா? அதனால இந்த பகுதியில் உள்ளதை புரிஞ்சுக்கணும்னா மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது, கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுது, இது மொத்தமா சேர்த்து என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வழக்கம் சொல்லுவோம்.
இல்லைன்னா தவறான விளக்கம் தான் போகும். ஒரு முறை ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பையன்கிட்ட சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பூனை வாளை பிடித்து இழுப்பது பாவமா இல்லையா? அப்ப அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, நீங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கீங்க, பூனையுடைய வாளை பிடிச்சி இழுப்பது பாவமா இல்லையா? பாவம்னு சொன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்லணும், பாவம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு வசனம் சொல்லணும். அப்போ ஒரு வாரம் கழிச்சு வந்தான். ஒரு பையன் ரொம்ப சாமர்த்தியமான, இன்னைக்கு பார்த்தோம்னா சில பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க இல்லையா, சின்ன பையன் பயங்கர சாதுரியமா பேசுவாங்க. அதே போல அவன் சாதுரியமா பதில் சொன்னான். அப்ப டீச்சர் கேட்கிறாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சரு, எப்பா பூனையுடைய வாளை இழுப்பது பாவமா இல்லையா? அவன் சொன்னா, ஆமாங்க பாவம். வசனம் சொல்லு, வேதம் சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிடிக்காத இருக்க. அதே வாழ தேவன் தான் ஒட்டி வச்சிருக்கிறார், அதை போய் ஏங்க பிடிச்சு இழுக்கணும்? நீங்க எல்லாம் சிரிச்சீங்க, ஏன் சிரிச்சீங்க? அந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டது? எதுக்கு சொல்லப்பட்டது? பூனையை ஒட்டி வச்சிருக்கிறது, பூனையும் வாழையை ஒட்டி வச்சிருக்கிறத பிரிக்க கூடாதுங்கிறது ஆண்டவர் சொன்னாரு. அது கணவன் மனைவி உறவுக்காக சொல்லப்பட்டது. இப்ப நான் சொன்னது ஒரு வசனம் தான், ஆனா ஏன் சிரிச்சீங்க? உங்களுக்கு அதனுடைய பின்னணி தெரியும். தேவன் இணைந்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று சொல்வது எந்த பின்னணியில சொல்லப்பட்டிருக்கு? திருமண உறவின் பின்னணியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால கரெக்டா சிரிக்கிறீங்க, புரியுதா? அப்ப இந்த வசனத்தையும் இந்த அதாவது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள் என்று சொல்கிற பின்னணியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றது யாரையும் நீ கரெக்ட் பண்ணாதன்னு சொல்லல. அவர் சொல்ல வருது, நீ மற்றவர்களை சரி செய்ய முற்படுவதற்கு முன்பு உன்னை சரி செய்து கொள். உன்னை சரி செய்து கொண்டு பிற்பாடு மற்றவர்களை சரி செய். அப்ப மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாமா? நியாயம் தீர்க்க வேண்டும். ஒரு சபையில பாவம் செய்யறாரு ஒரு விசுவாசி, அவரை நியாயம் தீர்க்காம அதெல்லாம் கத்தர் பார்த்து அதெல்லாம் கத்தர் பார்த்து அப்புறம் சபையை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இதற்கு பவுல் பொருந்தியிருக்கிறது நிருபத்தில் எழுதும்போது ஒரு சகோதரன் என்ன செய்யறாரு, விபச்சார பாவத்தில் இருக்கிறார். பவுல் சொல்றாரு, ஏன் அவன் மேல நீங்க இன்னும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க, ஏன் நம்மை உங்களிடத்துல இருந்து நீக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அவன் குற்றப்படுத்தாம அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க? ஏன்னா பவுலே எழுதுறாரு, நான் இப்படியாக நியாயம் தீர்க்கிறேன். என்ன நியாயம் தீர்க்கிறேன்? அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நீ சொல்ல வருகிறது மற்றவருடைய குறைகளை நான் சுட்டி காண்பிக்க கூடாதுங்கிறதே கிடையாது. நீங்க எபிரேயர் நிருபத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, காலம் எவ்வளவு காலம் சமீபமா இருக்கிறது என்று பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கிற. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். ஒருவருடைய ஒருவர் தவறுகள் இருக்குமானால் அதை சுட்டி காண்பித்து அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு அவளை சீர்படுத்த பண்ணணும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன், இயேசு கிறிஸ்து சொல்ல வர கண்டிஷன் என்னன்னா, முதலாவது உன்னை நீ சரி செய்து. இங்க நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, ஏனெனில், ஓகேவா, அது தொடர்ச்சி தான். என்ன சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கூட்டத்துக்கே வராம இன்னொருத்தர் 10 கூட்டத்துக்கு வந்துருக்கீங்கன்னா அவர் தான் சொல்றாரு, முதல்ல நீங்க வாங்கன்னு அவர் நம்ம திருப்பி விட்டுருவார். அதுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. அவர் சொல்றேன், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அடுத்த சொல்றேன், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம்னு சொன்னா பீம், ஓகேவா? ஒரு அப்படின்னா என்ன சொல்ல வராரு, நம்ம பெரிய தப்பையும் பெரிய பாவத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாம பெரிய அளவுல இருக்கணும். ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயத்த சின்ன ஒரு செயலை செஞ்சவங்க போய் என்ன பண்றோம், கண்டிக்கணும். இது பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறு. இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிக்கணும். ஓகே, பிள்ளைகளை கண்டிக்கும் போது பெற்றோர்கள் பண்ற தவறு என்ன? அவன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பான், அக்கா தங்கச்சிக்கு இல்ல அண்ணன் தம்பி தங்கச்சி கூட ஒரு சின்ன சம்பளம் தரணும், அவன் சாக்கையில புரிஞ்சிருப்பான், அவ்வளவுதான். அதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், விளக்கமான எடுத்துட்டு போட்டு அடிக்கிறது, பெல்ட்டை போட்டு எடுத்துட்டு அடிக்கிறது, அவன் பிள்ளை பார்ப்பான். இப்ப நியாயமா பார்த்தா யார் பெரிய தவறு செய்யறது, குழந்தையா அப்பா அம்மாவா? சாக்லேட்ட தம்பிட்ட இருந்து குடிக்கிட்டான், தங்கச்சிட்ட இருந்து குடிக்கிட்டான், சரி, இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சா? ஒண்ணு கிடையாது. அதுக்கு என்ன பண்ணி கொடுத்தா போதும், சொல்லி கொடுத்தா போதும், டேய் விட்டு போடா, சரி இல்ல அந்த வாட்டி நம்ம என்ன பண்றேன், 2 சாக்லேட்டா வாங்கி தரேன்டா, அப்படி பேசி
பேச வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணுவோம், நீ சொல்ற பட்சை கேட்கறது இல்லை அப்படின்ட்டு விளக்கமாக எடுத்து அடிக்கிறது, பெல்ட் எடுத்து அடிக்கிறது. ஆக்சுவலா அவன் நினைச்சுக்குவான் அடிக்கடி இப்படி பண்ணா என்ன நினைப்பான், அப்பா அம்மாவுக்கு வியாதி ஏதோ இருக்கு. இன்னைக்கு சில பிள்ளைகள் ரொம்ப அதாவது சாமர்த்தியமான பிள்ளைகள், அப்பா நீ பிபி மாத்திரை போட்டியான்னு கேட்கறாங்க. அம்மா பயங்கர ஆவேசமாக போது பிபி மாத்திரை போட்டியாமா என்ன நினைச்சுக்கிறாங்க பிள்ளைய, இது ஒரு வியாதி, அது அடிக்கிறதுங்கிறது ஒரு வியாதி, அதனால அடிக்கிறாங்க. அவங்க செய்யற தப்புங்கிறது அவங்களுக்கு புரியல. நியாயமா பார்த்தா திருத்தவன் முதல் திருந்தி இருக்கணும். புரியுதா? என்னுடைய கோபத்தை எனக்கு அடக்க தெரியல, நான் எப்படி பிள்ளைகளை போய் நான் ஒழுங்குபடுத்துறது? அங்கேதான் நான் தோல்வி அடைகிறோம், பெட்ரோல் இன்னைக்கு அங்கேதான் தோல்வி அடைகிறோம். என்னுடைய கோபத்தை எனக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை, நான் எப்படி அவன் பிள்ளைகளை போய் ஒழுங்குபடுத்துறது? என் கோபத்தை எனக்கு முதல்ல நான் கட்டுப்படுத்தணும், நான் முதல்ல என்னை சரி பண்ணிக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நான் சொன்னது உதாரணம், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற குறும்பை பார்க்கிறது என்ன? சில பேர் பாத்தீங்கன்னா யதார்த்தமானதான். சில பேர் மீட்டிங் வருவாங்க, ஒயிட் ஷர்ட்ல பாருங்க, எவ்வளவு பெரிய காஃபி கடை இருக்கும், சாம்பார் கடை இருக்கும். அவர் வந்து இன்னொருல வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பு கலர்ல இருக்கும், என்ன அழுக்க போட்டு வந்துட்டீங்களே அப்படியா, இன்னொரு உங்கள ஒரு காப் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பார்க்கிறாங்க. சரி, இது மாதிரி வாழ்க்கையில நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதை பெருசா பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அது சரியான ஆர்டர் கிடையாது. உன் சகோதரனை சரி செய்ய வேண்டுமானால் முதலாவது நீ உன்னை சரி செய்ய. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சரி செய்ய முற்பட்டோம்னா முதல்ல பெற்றோர்கள் நம்ம சரி செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் அதை தான் கொடுக்குறாரு. அப்ப ஆர்டர் என்னது, மற்றவங்களை சரி செய்யக்கூடாதுன்றது கிடையாது, மற்றவர்களை நம்ம சரி செய்யணும், பிள்ளைகளை சரி பண்ணணும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னை சரி செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா அங்கே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசித்தோம், உன் கண்ணில் உத்தரவு இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் சொல்ல அவன் வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒருவருடைய குறையை ஒருவர் சரி செய்து சொல்லி சரி செய்யணும். இயேசு எங்கேயுமே அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவோம், அவங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாது. ஒருவர் நம்ம எல்லாம் குடும்பத்தை அப்ப ஒருத்தர் சரி பண்ணணும். ஆனா அதுல ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு முதல் ஆர்டர் என்னன்னா, முன்பு நான் என்னை சரி செய்து கொண்டு பின்பு என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பற்றி என்ன செய்யலாம், எடுத்து போட வகை பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், காந்திஜியோட ஒரு முறை ஒரு தாய் போய் சொன்னாங்க, காந்திஜி நீங்க சொன்னீங்கன்னா என் பையன் கேட்பான், இவன் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றாங்க, நீங்க அதனால அவன் சாக்லேட் சாப்பிடாதுன்னு சொல்லணும் அந்த பையன். அப்ப காந்திஜி நடந்ததுதாங்க. ஓகே, காந்திஜி என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு ஒரு 10-20 நாளைக்கு டைம் கொடுங்க. சரி அப்படின்னு அந்த 10-20 நாள்ல போய் அவருக்கு சாக்லேட் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை நிறுத்திட்டு வந்து, தம்பி நீ போய் சாக்லேட் சாப்பிடாதப்பா. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, எதுக்கு இதை சொல்றதுக்கு நீங்க அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கலாமே. 10 நாள் கழிச்சு, இல்லம்மா எனக்கும் சாக்லேட் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது, நான் சாப்பிட்டு அவனுக்கு சொன்ன அது கரெக்ட் கிடையாது, நான் இன்னைக்கு சரி செய்து கொண்டுதான் நினைக்கிறேன் அந்த பையன் வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. உண்மையானவே இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த கரெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றதை மற்றவங்க கேட்கணும்னா முதல்ல நான் அதன்படி வாழணும். நான் வாழாம மற்றவங்களுக்கு சொன்னா அது ஈடுபடுமா? ஈடுபடாது. ஓகேவா? சோ அப்ப முன்பு நம்மை சரி செய்ய வேண்டும், பின்புதான் என்ன செய்யணும், மற்றவர்களை சரி செய்ய வேண்டும். நாலாவதாக கடைசியாக ஒன்று, எதை முன்பு செய்யணும் அப்படிங்கிறத மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. மத்தேயு 23:25-26. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குகிறது. முதல்ல வெளிப்புறமா உட்புறமா? முதல்ல உட்புறம், இரண்டாவது என்னது?
வெளிப்புறம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் வெளிப்புறம் தான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா நம்ம யாரும் கிச்சனை போய் சுத்தம் பண்ண மாட்டோம், டாய்லெட் சுத்தம் பண்ண மாட்டோம், ஆலையும் வராண்டாவும் சுத்தம் பண்ணிடுவோம். ஏன் வரவங்க நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கணும் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒருத்தர் உண்மையா வீட்டை சுத்தமா வச்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது எது தெரியுமா? அவங்க வீட்டுல உள்ள கிச்சனும் டாய்லெட்டும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பாலிஷ் பண்ணிடுவோம். ஆளை அப்படியே நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு சுத்தமா இருக்கிறது கூட காமிப்போம். அப்படின்னா அது ஆக்சுவலா மயம் தான். வேலைக்கு போகணும், 2 பேர் வேலைக்கு போகணும், சுத்தம் பண்ண முடியல, நான் அதை பாவம்னு அதை தப்புன்னு சொல்லல. அது சரி, ஒருத்தர் வராங்க நீட்டா இருக்கணும் ஏதோ வேகமா பண்றோம். ஆனா என்ன பண்றோம்? மறைக்கிறோம். இடத்துல ஸ்கிரீனை போட்டுருவோம். ஓகே, அது மாயமானம் தான். அதான் நான் ஒரிஜினலா கிளீனா இருக்க மாட்டேன், ஆனா வரும்போது நான் கிளீனா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவேன். ஓகே, அது வந்து தப்பு கிடையாது. 2 பேர் வேலைக்கு போனால வீடை சுத்தம் பண்ண முடியல, ஆண்டவர் அதை பத்தி பேசல, நானும் அதை பத்தி பேசல. சொல்ல ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம எப்பயுமே இயல்பாகவே நம்ம வெளியில நல்லவங்களும் காமிச்சுக்குவோம், வெளியில சுத்தமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவோம், வெளியில ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவோம். ஆனா உள்ள எப்படி? உள்ள எப்படி? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில சுத்தம் பண்றதெல்லாம் இருக்கட்டும்பா, உள்ள சுத்தம் பண்ண முதல் இல்லையா? சில சமயம் என் ஒய்ஃப் ஏதாவது என்ன வேலை சொல்லுவாங்க, இந்த பாத்திரத்தை எடுத்து அரிசி போடுங்க அப்படின்வாங்க. நான் வேகமா என்ன பண்ணுவேன், அவங்க கேட்பாங்க கழுவுனீங்களா, அதனால என்ன பண்ணேன், பைப்பை கொண்டு வெளியில மட்டும் அப்படி காமிச்சிட்டு போடுவேன். என் கான்செப்ட் என்னன்னா, இப்பதான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க பெண்களுக்கு தெரியும், அது கழுவி வச்சா கூட சில சமயம் சின்ன கரப்பா வச்சு உள்ள போயிட்டு வரும், 8 கால் பூச்சி கூட சில சமயம் உள்ளே ஏறணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள கழுவுனீங்களா, நான் கழுவுனேங்கிற பேருக்காக நம்ம வெளியில வந்து காமிச்சிட்டு போயிடுவேன். தண்ணியில காமிச்சுதான் கழுவுனாமா பண்ணேன் அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க உள்ள கழுவுனீங்களா? ஆம்பளைங்களுக்கு அதை பேச தெரியாது, அதனால நம்ம வந்து அதை பண்ணுவோம். ஆனா உண்மையாவே வெளிப்புறத்தை விட எதுதான் முக்கியம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வெளிப்புறமா ரொம்ப அன்பா இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், என் ஸ்தோத்திரம் உங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா ரொம்ப அப்படியே அவர் பேசுறத பார்க்க அவ்வளவு நல்லவர், சாதுவா இருக்கிறது போல இருப்பாரு. அவர் சொல்றாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை இல்லை, பாத்திரத்தினுடைய உட்புறத்தை முதலாவது என்ன பண்ண சுத்தமாக. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரெடி பண்றது, காரு ஆட்டோலாம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடிச்சு சீட்டு கவர்லாம் போட்டு எல்லாம் பக்கவா இருக்கும். ஆனா இன்ஜின் ஒன்றும் ஒழுங்கா இருக்காது. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வண்டி புதுசா வாங்குறவங்களுக்கு இன்ஜின் நல்லா இருந்தாதான் வண்டியை ரெடி பண்ணுவோங்கிற கான்செப்ட் தெரியாது. நம்ம புதுசா வாங்கினாங்க அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க, ஆனா வண்டி ஓடாது. வண்டி பார்க்க புதுசா இருக்கும், ஆனா இன்ஜின்ல 1000 போகாது. அது ஏதாவது யூஸ் இருக்கு? ஒரு யூஸும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, கூட்டத்துக்கு வர்றது இதெல்லாம் வெளிப்புறம். உட்புறம் எப்படி இருக்கு? உள்ள கசப்பு இருக்குதா? மற்றவர்கள் மேல வெறுப்பு இருக்குதா? கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் உள்ள வச்சுருக்கோமா? இல்ல அதெல்லாம் சுத்தமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது பாத்திரத்தினுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, வெளிப்புறத்தை தான் நீங்க 25 ஓஜன் பாத்திரங்களுடைய பான பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பிரதர் நான் 5 மினிட்லாம் ஜெபம் பண்ண பிரதர், அந்த சிஸ்டரோட பேசுறீங்களா? அவங்களோட பேசுறேன். சில பேர் பிரதர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க நான் ஊழியத்துக்கு போயிடுவேன் பிரதர், ஆண்டவர் தான் பிரதர் எனக்கு முக்கியம். சரி, அந்த சகோதரன் போய் பார்த்துட்டு வரலாம், அவங்க வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அப்பதான் உட்புறம் சரி. வெளிப்புறத்துல பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், பார்க்க புறம்பே அலங்காரமாக இருக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு வாய். முதல்ல சுத்தம் பண்ண வேண்டியது வெளிப்புறம், அந்த உள்ளான வாய். என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக நேர்மையாக இருக்க வேண்டும், என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னுடைய வெளிப்புறம் என்ன செய்யும்? மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால நம்முடைய வெளிப்புறத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாம் வெளிப்புறத்தை தான் வச்சு முடிவு பண்றோம். இப்ப இஸ்ரவேல்ல சவுல ராஜாவா வேண்டாம்னு தேவன் முடிவு பண்ணிட்டு இன்னொருத்தர ராஜா ஆக்கணும்னு. அப்ப சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு போறாரு. போன உடனே முதல் பையனை பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, இவன் தான் கரெக்டான ஆளு, இவன் தான் நல்லா ஹைட்டா இருக்கான், வெயிட்டா இருக்கான், பாடியா இருக்கான், இவன் தான் ராஜாவுக்கு கரெக்ட்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க சாமுவேல் வேகமா அபிஷேகம் பண்ண போறாரு. கர்த்தர் சொல்றாரு, வெயிட் பண்ணு, இது இல்லை
அப்போ என்ன ஓட்டத்தை முடிப்பாங்க, இவன் ராஜா போல எல்லாம் கருதி இருக்குதே. கர்த்தர் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் நம்ம வெளிப்படுத்துவோம், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர் பிரதர், அவங்க ஊழியம் செய்யறாங்க, அவங்க கரெக்டா டைத்துக்கு வந்துருவாங்க, எல்லா மீட்டிங் வந்துருவாங்க, எல்லா டைம் மீட்டிங் ஜெபம் பண்றது அவங்க கூட இருக்க முடியாது. கரெக்டான உள்ள எப்படி இருக்கிறது? வேஷம் மட்டும் போட்டுக்கிறோமா? வேஷம் போடணும். கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? மனிதன் முகத்தை பார்த்து சொல்லிடுறான் நல்லவங்க. கர்த்தர் சொல்றது, கர்த்தர் பார்க்கறது இல்ல. இப்ப அந்த இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு 4 விஷயங்களை நம்ம படிச்சோம். முதல்ல என்ன படிச்சோம்? முதல்ல காணிக்கை இல்லை, எது? சகோதரன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்பு உன் சகோதரனோட உறவாகி பின்பு நீ என்ன பண்ண? காணிக்கை செய்ய. அப்ப ஊழியம் கர்த்தருக்கு கொடுக்கிறது எல்லாம் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் யார் தான் இருக்கணும்? சகோதரன், சகோதரி, உறவாக. ரெண்டாவது என்ன படிச்சோம்? முதலாவது ஆவிக்குரிய விஷயம், ரெண்டாவது தான் உலக விஷயம். அதுக்கு எந்த வசனத்தை படிச்சோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்படி தேடினாலே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆண்டவரே கூட கொடுப்பார். மூணாவது என்ன படிச்சோம்? முதல்ல என் ஓட்டையை அடைக்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்க ஓட்டையை அடைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து கூட வைப்பார், பின்பு உன் சகோதரனில் இருக்கக்கூடிய தூசியை துரும்பை என்ன செய்யலாம்? எடுத்துப்பார். என்ன படிச்சோம்? உள்ளான வாழ்க்கை. இருதயம் எப்படி இருக்கு? அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறதா? அதை கிளீன் பண்ணணும். வெளிப்புறமான பாடல் அல்ல, வெளிப்புறமான ஜெபம் அல்ல, வெளிப்புறமான செயல்கள் அல்ல, வெளிப்புறமான ஊழியர்கள் அல்ல. முதல்ல ஆண்டவருக்கு சுத்தம் என்ன இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாவீது பாவம் செய்தபோது 51ஆம் சங்கீதத்தில் சொன்னார், தேவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். வெளிப்படையானது நடிக்கலாம், வெளிப்படை உள்ளத்துல பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ண, பின்பு என்ன செய்யலாம்? வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணலாம். அந்த வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி படிக்க முடியும். அந்த 4 விஷயங்கள்ல நம்ம எதற்கு முன்பு செய்யணும், எதற்கு பின்பு செய்யணும். முன்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்யாம பின்பு செய்யறதை முன்பு செஞ்சோம்னு சொன்னா அதுல ஆண்டவருக்கு பெரிய இருக்காது. ஆண்டவருக்கு அதுல விருப்பம் இருக்கா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால ஒரு நாட்களிலே முன்பு எதை செய்ய வேண்டுமோ அதை முன்பு செய்வோம், ரெண்டாவது எதை செய்யணுமோ அதை ரெண்டாவது செய்வோம். மாற்றி செஞ்சோம்னு சொன்னா அது ஒரு வேலை, அது நம்முடைய திருப்திக்காக செஞ்சுட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். அதனால வருங்காலங்களிலே நம்ம இந்த ஒரு முறைமையை பின்பற்றி ஆவிக்குரிய விஷயங்களுக்கு, சகோதரனுக்கு, நம்முடைய குறைகளை, அதே போல உட்புறத்தை நம்ம முதலாவது சரி செய்வது, பிற்பாடு நாம் செய்ய வேண்டியவைகளை செய்வோம். வருங்காலங்களிலே அப்படி வாழ தேவன் தான் அவருக்கும் உதவி செய்வாராக. ஆமாம்.